ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜில் சீட் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்கன்னா எப்படி பண்ணணும், இது மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, இது மாதிரியாக பேசிக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இந்த காலேஜில் அட்மிஷன் கைடன்ஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜை பற்றி நம்ம பேசிக் ஒரு இன்ட்ரோவை பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசிடி அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ஆகிருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜுன்னு சொல்லலாம். நேக்கில் A+ கிரேடில் இருக்குது. அதே மாதிரி NBA அப்ரூவ்டில் சிஎஸ்சி, சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கு இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே NBA அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இது பேசிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், நீங்கள் ஏன் இந்த காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது சம்மந்தப்பட்டதில் இப்போ ஐடி படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கும் பசங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற விதத்தில். இப்போ பார்த்திங்கன்னா அகாடமிக்கில் பொறுத்த வரைக்கும் இஎம்சி ஸ்கொயர் இவங்களோட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கோர்சஸ்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்ஃபோசிஸோட கேம்பஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஓரக்கலோட எல்லாமே ஐடி செக்டர் சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா நிறைய கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்ராடில் இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணி அங்கே கோச்சிங்ஸ் கொடுக்குற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வைட் ரேஞ்சில் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ இது மாதிரி படிக்கிறீங்கன்னா இது மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எது மாதிரியான சிஸ்டம்ஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். டெக் மகேந்திராவோட சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஓசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 180 185 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா தான் ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா, இதே நீங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸுக்கு குறைஞ்சது நீங்கள் ஒரு 170 160 இந்த ரேஞ்ச் இருந்தாலும் கிடைக்கும். இல்லைனா ஒரு 150 இருந்தால் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நீ ட்ரை பண்ணலாம். ஃபீஸ் ரேஞ்சஸ்மே ஒரு கொஞ்சம் கவுன்சிலிங்கில் வரப்போ ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, எல்லோரும் கட்டக்கூடிய ஒரு ஃபீஸ் ரேஞ்சு தான் வச்சுருக்காங்க. ஃபர்தராக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இப்போது இதில் எது மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணுன்னு நினைப்பீங்க. டிபார்ட்மெண்ட்ஸு சிவில், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கலு, அதே மாதிரி இசிஇ டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடி இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனுங்கிற கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் பேசிடலாம். பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாவே மந்த் சேலரியாகவே 1 லேக்கில் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 92% ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சேலரியாக பார்த்திங்கன்னா வருஷம் 28 லட்ச ரூபா சம்பளத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. 200 கம்பெனிஸ் இது வரைக்கும் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது மாதிரியான கம்பெனிஸ் இவங்களோட ரெக்ரூட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோகினியன்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். டாடா, எக்ஸலைஸு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சரிங்களா, அண்ட் தென் ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் ரீஜியனில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜில் இந்த காலேஜ் ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.